இதுவரைக்கும் எத்தனையோ காவல் நிலைய மரணங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், செய்தியாக படித்திருக்கிறோம். கூடி நிற்கிற நமக்கு அஜித்குமாருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று தெரியாது. நம்ம பார்க்கல, சிசிடிவி எதுவும் இல்ல, வீடியோ காட்சிகள் இல்ல, நம்ம பார்க்கல. தம்பி அஜித்குமார் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டிருப்பார் என்பதை அவருடைய பிரேத பரிசோதனையுடைய முடிவுகள் வெளிவந்தது. அதை பார்த்த நீதிபதி, ஒரு நாடு, ஒரு மாநிலம் தன் குடிமகனை கொன்றுவிட்டது என்று சொன்னார். இந்த வார்த்தை எந்த நீதிபதியும் சாதாரணமா பதிவு செய்ய மாட்டாங்க. ஆனா நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள் அதை பதிவு செய்தார் ஓபன் கோர்ட்ல. எதனால் அவர் பதிவு செஞ்சார்னா, அஜித்குமாருடைய பிரேத பரிசோதனையில உள்காயங்கள் 15, வெளிக்காயங்கள், வலதுகை முட்டுக்கு மேலே ஒரு காயம், வலதுகை மணிக்கட்டுக்கு கீழே ஒரு காயம், வலது பக்க நெற்றியில் சிராய்ப்பு காயம்,